ஹாய், வெல்கம் டு மூன் அகாடமி. இன்னைக்கு நம்ம 2011 எடுத்தாங்க இல்லையா சென்செக்ஸ், அதுல முக்கியமாக என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுல என்னென்ன வாரியான சென்செக்ஸ்ல பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதிக கிராம மக்கள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு வாரியாக துறை வாரியாக வந்து எது ஜாஸ்தியா இருக்கு எது கம்மியா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இது வந்து ரிப்பீட்டடா வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஷார்ட்ஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதிக கிராம மக்கள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விழுப்புரம். அதிக நகர்ப்புற மக்கள் உள்ள மாவட்டம் அப்சல்யூட்லி சென்னை. அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சி. மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னா அதனுடைய ஒரு தொகையோடைய ஜாஸ்தி கணக்கெடுக்காகுது இல்லையா, கவுண்ட் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்றதுல கிராம வாரியா பாத்தீங்க அப்படின்னா அது விழுப்புரம். இதே நகர்ப்புறம் மக்கள் தொகை வளர்ச்சி நகர்ப்புறத்துல எது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். அதே மக்கள் தொகை வளர்ச்சி வந்து குறைவா இருக்கிறது கிராமத்துல வந்து கன்னியாகுமரி. மக்கள் தொகை குறைவா இருக்கிறது நகர்ப்புறத்துல எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரி. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக மக்கள் கிராமத்துல நகர்ப்புறத்துல என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன வகையில வந்து குறையுது கூடுது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. கிராம மக்கள் தொகையின் விகிதம் இருக்கு இல்லையா, அதோட ரேஷியோ சொல்லுவாங்க இல்லையா, அது ஜாஸ்தியா இருக்கிறது எங்க அப்படின்னா அரியலூர். இதே நகர்ப்புற மக்கள் தொகை விகிதம் அதிகமா இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. ஓகேங்களா, அடுத்து அதிக பாலின விகிதம் கொண்ட ஊர் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீலகிரி. ஓகேங்களா, இது வந்து இதே வந்து ஸ்டேட் வைஸ் கேட்டாங்க அப்படின்னா கேரளா. ஓகேங்களா, ரெண்டுமே கிட்ட கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறைந்த பாலின விகிதம் எந்த ஊர்ல அப்படின்னாங்கன்னா சேலம், ராமநாதபுரம். அதிக கல்வியறிவு கொண்ட டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா கன்னியாகுமரி. குறைந்த கல்வியறிவு கொண்ட டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா தருமபுரி. அதிக கிராமங்கள் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா விழுப்புரம். குறைந்த கிராமங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. துணை மாவட்டங்கள் அதிகம் உள்ள மாவட்டங்கள். துணை மாவட்டங்கள் அப்படின்னா சப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஊர்ல வந்து ஒரு தாலுகா, ஒரு வட்டார ஆட்சி அந்த அலுவலகம் இருக்கலாம். இதே மாதிரி நிறைய அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வந்து 2-3 இது இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து துணை மாவட்டம் சொல்லுவாங்க. அந்த வாரியா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய துணை மாவட்டங்கள் இருக்கலாம். அதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற 2 டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா திருநெல்வேலியும் புதுக்கோட்டையும். ஓகேங்களா, அடுத்து அதிக மக்கள் தொகை அப்சல்யூட்லி சென்னை. அடுத்து குறைந்த மக்கள் தொகை பெரம்பலூர், அரியலூர் கிட்ட இருக்கு இல்லையா பெரம்பலூர் அது. இதே பாலின விகிதம் கவுண்ட்ல எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 995, அதாவது 1995 பெண்கள். ஓகேங்களா, அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதனுடைய அதாவது கணக்கெடுப்பு படி நம்மளோட டேட்டாஸ் கரெக்டா பதிவாயிருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியா இருக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, அடுத்து உலக மக்கள் தொகை தினம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை 11. ஓகேங்களா, இந்த சென்செக்ஸ் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. லாஸ்டா நமக்கு எடுத்த சென்செக்ஸ் வந்து 2011 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மக்கள் தொகையோடைய நாட் ஓன்லி மக்கள் தொகையோட கவுண்ட் மட்டும் கிடையாது, இது வந்து மொத்த தமிழ்நாடுடைய டேட்டாஸ் என்னென்ன கம்மியா இருக்கு, என்னென்ன எங்கெங்க ஜாஸ்தியா இருக்கு, முதல்ல இருந்து டெவலப் ஆயிருக்கா, முதல்ல இருந்து கம்மியா இருக்கா, எல்லாமே வந்து அப் டு டேட் வந்து ஃபுல் புள்ளி விவரம் வந்து அந்த சென்செக்ஸ் வந்து சொல்லும். ஓகேங்களா, அதுதான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி மக்கள் தொகை. ஓகேங்களா, மக்களுடைய வாழ்வாதாரம் எது டெவலப் ஆயிருக்கு, அதாவது ஒரு கல்வி அறிவுல டெவலப் ஆயிருக்கா. அப்போ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தருமபுரி வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு, மேபி நெக்ஸ்ட் சென்செக்ஸ்ல நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அதோட பிளேஸ் போகலாம், தருமபுரி முன்னாடி கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி அதனுடைய பிளேசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம்.